ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஐஆர்டிஏயோட பவர்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ லாஸ்ட் வீடியோ நீங்க வந்து ஐஆர்டிஏயோட எஸ்டாப்ளிஷ்மெண்ட் வரைக்கும் பார்த்திருப்போம். ஸோ எப்படி உருவாச்சு அப்படின்றது வரைக்கும் பார்த்திருப்போம். இப்போ இதோட பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் பார்க்கலாம். ஸோ ஐஆர்டிஏ வந்து என்ன பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸை கவர்ன் பண்ற ஆக்ட். ஐஆர்டிஏக்கு பவர் கொடுக்குற ஆக்ட் வந்து ஐஆர்டிஏ ஆக்ட் 1999ங்க. செக்ஷன் 14 கீழே ஐஆர்டிஏக்கு பவர் சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிபிகேட் சம்பந்தமா என்னென்ன பவர்ஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அதால ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிபிகேட் இஷ்யூ பண்ண முடியும், சர்டிபிகேட்டை ரீஇஷ்யூ பண்ண முடியும், மாடிஃபை பண்ண முடியும், கேன்சல் பண்ண முடியும். ஸோ புது பிசினஸ் நீங்க ஓபன் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிபிகேட் வாங்கணும், ரெனிவல் பண்ணணும். அதுல ஏதாவது இப்போ போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்ல ஏதாவது ஒரு மாற்றங்கள் இருக்கு, இல்ல உங்களோட கேபிட்டல்ல ஏதாவது மாற்றங்கள் இருக்கு, ஸோ இதெல்லாம் வந்து இங்க மாடிஃபைல வரும். சப்போஸ் நீங்க இந்த பிசினஸ் விட்டு, இந்த இன்சூரன்ஸ் பிசினஸ் விட்டு வெளியில வரீங்கன்னா உங்க லைசன்ஸை கேன்சல் பண்ணணும். ஸோ கேன்சலேஷனும் நடக்கும். ஸோ அடுத்தது ப்ரொடெக்ஷன் ஆஃப் பாலிசி ஹோல்டர்ஸ். இவங்களோட ரெண்டாவது ஃபங்க்ஷன் வந்து என்னதுன்னா, பாலிசி ஹோல்டர்ஸ் அதாவது இன்சூரன்ஸ் போடுறவங்களை வந்து காப்பாற்றணும். ஸோ அவங்கள வந்து யாரும் ஏமாத்திராம பார்க்கணும். எந்தெந்த விஷயத்துல இவங்க வந்து பாலிசி ஹோல்டர்ஸுக்கு உதவுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாமினேஷன் ஃபெசிலிட்டி. ஸோ நாமினேஷன் ஃபெசிலிட்டி அதாவது இவங்களுக்கு அப்புறம் அந்த பணம் யாருக்கு போய் சேரணும் அப்படின்றதுதான் நாமினேஷன். ஸோ நாமினேஷன் ஃபெசிலிட்டில அங்க யார் பேரை போடுறது, எவ்வளவு பெர்சன்டேஜ் ஆஃப் த ஷேர் வந்து அவங்களுக்கு கொடுக்கறது அப்படின்ற மாதிரியான ஹெல்ப் எல்லாம் இவங்க பண்ணுவாங்க. அடுத்து கிளைம் செட்டில்மெண்ட். இப்ப பாலிசி ஹோல்டர் இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்க குடும்பத்தினருக்கு பணம் கிடைக்கணும். அந்த கிடைக்கிற ப்ராசஸ்க்கு நிறையவே ஐஆர்டிஐ ஹெல்ப் பண்ணுவாங்க. அடுத்து பாலிசி அசைன்மெண்ட். அசைன்மெண்ட்னா இப்ப நான் வந்து என் பேர்ல பாலிசி எடுத்திருக்கேன், ஒரு லோன் வாங்குறேன் அப்படின்னா அந்த பாலிசியை நான் அடமான வைப்பேன், இல்ல பேங்க் பேருக்கு மாத்தி கொடுப்பேன். ஸோ அந்த மாதிரி இது வந்து ஓனரோட பேரை மாத்திரம், அது பேர் வந்து பாலிசி அசைன்மெண்ட். இன்னொருத்தருக்கு நான் அந்த பாலிசியை அசைன் பண்றேன். ஸோ அந்த பெனிஃபிட்ஸை அவங்க வாங்கிக்குவாங்க. அந்த மாதிரி இருக்கிறது பாலிசி அசைன்மெண்ட். ஸோ இதெல்லாம் பாலிசி ஹோல்டர்ஸ்க்கு கிடைக்கிற பெனிஃபிட். அதுக்கப்புறம் இவங்க ட்ரைனிங்கும் கொடுப்பாங்க. யாருக்கெல்லாம் ட்ரைனிங் கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இன்சூரன்ஸ் ஏஜென்ட்ஸ்க்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க. இன்டர்மீடியரிஸ்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா, இன்சூரன்ஸ் ப்ராடக்ட்ஸை விற்கிறவங்க. பேங்கா இருக்கலாம், நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கார்பரேஷன்ஸா இருக்கலாம். ஸோ அவங்கலாம் வந்து இன்டர்மீடியரிஸ். இவங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் நிறைய ஃப்ரேம் பண்ணுவாங்க. யாருக்காண்டி? இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டுக்காண்டி, இன்சூரன்ஸ் கம்பெனிஸ்காண்டி, இன்டர்மீடியரிஸ் எப்படி நடந்துக்கணும், லாஸ் அசஸர்ஸ். ஸோ லாஸ் அசஸர்ஸ்னா இப்போ இவருக்கு வந்து ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அதனால வந்து சப்போஸ் ஏதோ ஒரு பிசிக்கல் டேமேஜ் நடந்துருச்சு அப்படின்னா அப்ப அவரு எவ்வளவு பெர்சன்டேஜ் ஆஃப் த லாஸ் அவருக்கு இருக்கு. இதே ஒரு வீடு, ஒரு சுனாமில ஒரு இடம் பாதிக்கப்பட்டுருச்சு, அந்த இடத்துக்கு எவ்வளவு டிகிரி ஆஃப் லாஸ் வந்து நம்ம அசர்டைன் பண்ணலாம் அப்படின்லாம் சொல்லி, எவ்வளவுக்கு நிர்ணயம் பண்ணலாம் அப்படின்லாம் சொல்லி கால்குலேட் பண்றவங்க தான் லாஸ் அசஸர்ஸ். சர்வேயர்ஸ், ஸோ அளந்து தர்றவங்க. ஸோ இவங்களுக்கெல்லாம் என்னென்ன ஃபங்க்ஷன், என்ன ரூல்ஸ், அவங்க ஆக்டிவிட்டிஸ் என்ன, அவங்களோட வேலை என்ன, டியூட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் பத்தி சொல்றதுதான் இவங்க ஐஆர்டிஏயோட வேலை. அடுத்து ஆடிட், இன்வெஸ்டிகேஷன்லாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. எங்கெல்லாம் கண்டக்ட் பண்ணுவாங்க? யாரெல்லாம் இவங்க கீழே வராங்க, ஏஜென்ட்ஸ் வராங்க, என்பிஎஃப்சிஸ் வராங்க, இன்டர்மீடியரிஸ் வராங்க, லாஸ் அசஸர்ஸ் வராங்க, யாரெல்லாம் வராங்களோ, எந்தெந்த கம்பெனிஸ்லாம் வருதோ எல்லாத்துக்கும் ஆடிட்டும் இன்வெஸ்டிகேஷனும் பண்ணுவாங்க. ஸோ மெயின்டெனன்ஸ் ஆஃப் ரெக்கார்டு. இப்போ ஒரு பாலிசி நீங்க வந்து விநியோகம் பண்றீங்க அப்படின்னா என்னென்ன புக்ஸ் எல்லாம் நீங்க அதுக்கு மெயின்டைன் பண்ணணும். ஸோ பாலிசி ரெஜிஸ்டர் போடணும், கிளைம் செட்டில்மெண்ட் ரெஜிஸ்டர்னு ஒன்று போடணும். ஸோ இந்த மாதிரி எப்படி நீங்க வந்து அக்கௌண்ட்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணணும், ஒரு பேலன்ஸ் ஷீட்டை கரெக்டா கடைசியா எப்படி என்ன ஃபார்மேட்ல சப்மிட் பண்ணணும், இந்த மாதிரியான கைடன்ஸையும் அவங்க தருவாங்க கம்பெனிஸ்க்கு, இன்சூரன்ஸ் கம்பெனிஸ்க்கு. அதுக்கப்புறம் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் எந்த ஃபண்ட்ல எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணும்ன்ற அட்வைஸ் முதற்கொண்டு அவங்களே கொடுத்துருவாங்க. என்ன ப்ராஃபிட் வைக்கணும் நீங்க, இல்ல சப்போஸ் பிசினஸ் மூடுறீங்கன்னா என்ன ப்ராஃபிட்ல நீங்க வைண்ட் அப் பண்ணலாம் அப்படின்ற இதுவும் கொடுத்துருவாங்க. ஸோ அடுத்தது டாரிஃப் அட்வைசரி கமிட்டி மூலமா ப்ரீமியம்ஸ், ரேட்டு இதெல்லாம் வந்து இவங்க ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்குறோம், இப்போ ஒரு சில பாலிசிஸ் போட்டீங்கன்னா அதுல இவ்வளவு பெர்சன்டேஜ் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. மேஜரா நம்ம இன்சூரன்ஸ் பாலிசிய அதிகமா இந்தியால சேவிங் பாலிசியா தான் பாக்குறோம். அதாவது பணத்தை சேவ் பண்றதுக்கு
இன்னொரு ஒரு வழி எஃப்டி ஆர்டி மாதிரி இன்சூரன்ஸ்ல போட்டு வச்சா பணம் சேஃபா இருக்கும், அதுல நமக்கு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்டும் கிடைக்குது அப்படின்ற மாதிரி ஒரு சேவிங் பாலிசியா தான் இதை பாக்குறோமே தவிர இதை வந்து ஒரு ரிஸ்க் மிட்டிகேட்டிங் பாலிசியா நம்ம பாக்குறது இல்ல. சோ நம்ம ஆபத்துல இருந்து நம்மளை காப்பாத்துற ஒரு பாலிசியா நம்ம பாக்குறது கிடையாது. சரிங்க. இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஃபங்ஷன்ஸ். இது போக ரொம்ப மெஜாரிட்டி ஆஃப் த ஃபங்ஷன் இது என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த எல்லா ஃபங்ஷனையும் ஒரே வார்த்தையில என்ன சொல்லிடுறாங்கன்னா, ரெகுலேட்டர். சோ இந்த இண்டஸ்ட்ரிய அது கண்ட்ரோல் பண்ணுது, ரெகுலேட் பண்ணுது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி அது அதோட டைரக்ஷனுக்கு கீழ இது முன்னின்று நடத்துறதுனால பாலிசி ஹோல்டருக்கு ஒரு ட்ரஸ்ட் கிரியேட் ஆகுது. இவங்க மேல ஒரு நம்பிக்கை வருது. நம்பிக்கை வர வர என்ன பண்ணுவாங்க? நெறைய பேர் வந்து பாலிசி எடுத்துக்குவாங்க. இன்சூரன்ஸ்ல நெறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. சோ அப்படி வரும்போது நெறைய பிசினஸ் வந்து இது கொண்டு வருது. அப்ப இது ஒரு பிசினஸ் ஃபெசிலிட்டேட்டரா வேலை பாக்குது. இப்ப நெறைய பிசினஸ் வந்தோடனே இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரி அப்படியே க்ரோ ஆக ஆரம்பிக்கும், டெவலப் ஆக ஆரம்பிக்கும். அதனால நம்ம கண்ட்ரியோட இக்கானமியுமே வலுப்பெறும், அதுவும் டெவலப் ஆகும், அதுவும் க்ரோ ஆகும். சோ இதுதான் இதோட மெயின் பேசிக் ஃபங்ஷன். அதுக்கப்புறம் இன்சூரன்ஸ்ல லிபரலைசேஷன் கொண்டு வந்தாங்க. லிபரலைசேஷன்னா ரூல்ஸ் எல்லாம் கொஞ்சம் தகர்த்துறது. தகர்த்திட்டு என்ன பண்ணுவாங்க, ஃபாரின் பர்சன்ஸ் வந்து இந்தியன் இன்சூரன்ஸ் கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணலாம். அவங்க எதர் இந்தியன் இன்சூரன்ஸ் கம்பெனில பார்ட்னரா இருக்கலாம், போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்ல ஒரு ஆளா இருக்கலாம், இன்வெஸ்ட்மெண்ட் கொடுக்கலாம், கேபிட்டல்ஸ் கொடுக்கலாம், இந்த மாதிரி ஏதாவது அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஸோ 2000ல தான் ஃபர்ஸ்ட் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஓபன் பண்றாங்க. அதுல எவ்வளவு தூரம் இன்வெஸ்ட்மெண்ட் அலோவ் பண்றாங்கன்னா 26% அலோவ் பண்றாங்க. ஸோ மொத்தம் 100% இந்தியன் இண்டஸ்ட்ரியில எல்லாரோட பணமும் சேர்ந்து 100%னா 74% இந்தியன் இன்வெஸ்டர்ஸ் தான் இருக்கணும், 26% மட்டும் ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் இருக்கலாம். அதுக்கு அடுத்தது 2014ல இந்த ரேஞ்ச 26ல இருந்து 49க்கு மாத்துறாங்க. இப்ப அடுத்தது டைப்ஸ் ஆஃப் இன்சூரன்ஸ். இன்சூரன்ஸ்ல மெஜாரிட்டியா 2 டைப் தான் இருக்கு. ஒன்னு வந்து லைஃப் இன்சூரன்ஸ், இன்னொன்னு நான் லைஃப் இன்சூரன்ஸ் இல்ல ஜெனரல் இன்சூரன்ஸ். சோ லைஃப் இன்சூரன்ஸ் அப்படின்னா என்ன? நம்ம லைஃபுக்காண்டி நம்ம வந்து இன்ஷூர் பண்ணிக்கிறது. அப்படின்னா இப்ப எனக்கு நாளைக்கு ஏதாவது ஆகி நான் இந்த உலகத்திலேயே இல்ல அப்படின்ற ஒரு நிலைமை வந்தா என் ஃபேமிலிக்கு அடுத்த சம்பாத்தியம் யாரு தருவா? சோ என் மூலமா வர மாசம் மாசம் வந்துட்டு இருந்த சேலரி இனி நின்றும். சோ பினான்சியலா அவங்க கஷ்டப்படுவாங்க அப்படின்னு சொல்லும்போது சோ இவங்க பினான்சியலா அவங்கள கவர் பண்ணுவாங்க. நம்ம எவ்வளோ அமௌண்ட்டுக்கு பாலிசி எடுத்திருக்கோமோ நம்ம இறந்ததுக்கு அப்புறம் அந்த பாலிசிய அந்த அமௌண்ட்டை நம்ம ஃபேமிலிக்கு கொடுத்துருவாங்க. சோ இது லைஃப் இன்சூரன்ஸ். அதாவது அந்த ஆளுக்கு பதிலா பணமா கொடுக்கறது. அந்த ஆள் இருந்து எவ்வளோ சம்பாதிச்சு கொடுத்துருப்பாங்களோ அந்த அளவுக்கு நம்ம இன்சூரன்ஸ் ஆக்சுவலி எடுத்திருக்கணும். எடுத்தோம்னா அந்த பணத்தை அவங்க கொடுத்துருவாங்க. ஸோ இன்சூரன்ஸ் எடுக்கிறதுலையுமே ஓவர் வேல்யூடு அண்டர் வேல்யூடுன்னு 2 கான்செப்ட் இருக்குங்க. ரொம்ப டீப்பா நம்ம போக வேண்டாம். ஸோ நம்ம சம்பளத்துல இருந்து 4 டைம்ஸ் அந்த மாதிரி நம்ம ஏதோ கவர் பண்ணிக்கலாம். ஏன்னா இன்ஃபிளேஷன் எல்லாத்தையும் கணக்குல வச்சு அப்படிதான் நினைக்கிறேன். ஸோ அந்த ஓவர் வேல்யூடு அண்டர் வேல்யூடு கான்செப்ட் வந்து நம்ம கொஸ்டின் கிடையாது, பாத்துக்கலாம். அடுத்து ஜெனரல் இன்சூரன்ஸ். ஜெனரல் இன்சூரன்ஸ்னா லைஃப் தவிர மித்த எல்லாத்தினாலும் வர ரிஸ்க்ல இருந்து நம்மளை காப்பாத்திக்கிறது. சோ ஃபயர்னால நம்மளுக்கு வந்து ஒரு பேரழிவு வரலாம். சோ ஃபயர் இன்சூரன்ஸ்ல என்னெல்லாம் இருக்குன்னா, இப்ப எர்த்குவேக்னால ஏதோ ப்ராப்பர்ட்டி டேமேஜ் ஆகுதுன்னா அதுவும் ஃபயர் இன்சூரன்ஸ்ல கவர் ஆகும். ஃப்ளட்னால ஏதாவது ப்ராப்பர்ட்டி டேமேஜ் ஆச்சுன்னா அதுவும் ஃபயர் இன்சூரன்ஸ்ல கவர் ஆகும். மெரைன் இன்சூரன்ஸ்ல என்ன கவர் ஆகும்னு பாத்தீங்கன்னா, ஃபுல்லா டிரான்ஸ்போர்ட்ல, அதாவது குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் சீ வழியா டிரான்ஸ்போர்ட் ஆயிட்டு இருக்கும் போது அதுல ஏதாவது லாஸ் வந்துச்சுன்னா அதை மெரைன் இன்சூரன்ஸ் மூலமா கவர் பண்ணலாம். இது தவிர இருக்கிறத மிஷலேனியஸ் இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுல வந்து என்னெல்லாம் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மோட்டார் வெஹிக்கிள் இன்சூரன்ஸ், பர்க்லரி இன்சூரன்ஸ், ஹவுஸ் இன்சூரன்ஸ், இந்த மாதிரி நிறைய வந்து வரும். அதுக்கடுத்து ஜெனரல் இன்சூரன்ஸ் இல்ல நான் லைஃப் இன்சூரன்ஸ் பொதுவா எதை பத்தி டீல் பண்ணும்? இப்ப லைஃப் இன்சூரன்ஸ்னா மனிதர்களோட லைஃப், அதாவது உயிர், அது சம்பந்தமா டீல் பண்றது லைஃப் இன்சூரன்ஸ். அப்ப ஜெனரல் இன்சூரன்ஸ் எதுக்கெல்லாம் நீங்க ஜெனரல் இன்சூரன்ஸ் வச்சுக்கலாம்? இப்ப நான் ஒரு கோழி பண்ண வச்சிருக்கேன் அப்படின்னா நீங்க அதை லைஃப் இன்சூரன்ஸ்ல கவர் பண்ணுவீங்களா, ஜெனரல் இன்சூரன்ஸ்ல கவர் பண்ணுவீங்களான்னு கேட்டீங்கன்னா ஜெனரல் இன்சூரன்ஸ்ல தான் கவர் பண்ணுவீங்க. ஹியூமன் தவிர மித்த எல்லாமே ஜெனரல் இன்சூரன்ஸ்க்கு கீழே வந்துரும். சோ அனிமல் பத்தி இல்ல அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடா கிராப் இன்சூரன்ஸ், நம்ம படிச்சிருக்கிற பிரதான் மந்திரி பீமா ஃபைசல் யோஜனா, அதெல்லாம் வந்து கிராப் இன்சூரன்ஸ். அது வந்து இட்ஸ் எ கைண்ட் ஆஃப் ஜெனரல் இன்சூரன்ஸ். அதுக்கடுத்து காருக்கு இன்சூரன்ஸ் போடுறோம், 2 வீலருக்கு இன்சூரன்ஸ் போடுறோம்,
ஃபேக்டரிஸ்க்கு இன்சூரன்ஸ் போடுறோம். இது எல்லாமே ஜெனரல் இன்சூரன்ஸ் கீழ வந்துரும். அதே மாதிரி இண்டிவிஜுவல் பிஹேவியர்காண்டி இப்ப ரெண்டல் இன்சூரன்ஸ்னு ஒண்ணு இருக்கு. ஒருத்தவங்க வந்து பணம் கொடுத்து ஒரு வீட்ல ரெண்ட்டுக்கு இருக்காங்கன்னா, அவங்க காலி பண்ணி போகும்போது ஓனர் வந்து அட்வான்ஸ திருப்பி குடுக்க மாட்டாங்க நெறைய. இல்ல அந்த இது உடைஞ்சிருச்சு, இந்த இது சரியா இல்ல, நான் குடுத்த மாரி வீடு இல்ல, நீங்க பெயிண்ட் அடிச்சு குடுக்கல, இப்பலாம் அப்ப அவங்க ரெண்டல் இன்சூரன்ஸ்னு ஒண்ணு போடுவாங்க. அதே மாதிரி பர்க்லரி திருட்டு போறதுக்கு அகைன்ஸ்டா ஒரு இன்சூரன்ஸ். சப்போஸ் நீங்க வந்து ரொம்ப திருடர்கள் ரிஸ்கான இருக்கிற ஏரியால இருக்கீங்கன்னா, அப்ப பர்க்லரி இன்சூரன்ஸ் எடுத்துக்குவீங்க. அதுக்கு நீங்க இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு பிரீமியம் கட்டுவீங்க. அப்படி ஏதாவது திருடு போயிடுச்சுன்னா, அந்த பணத்துக்கு ஈக்குவலா அவங்க வந்து அதாவது நீங்க இன்சூரன்ஸ் என்ன அமௌண்ட் வேல்யூக்கு இன்சூர் பண்ணியிருக்கீங்களோ, அந்த அமௌண்ட் உங்களுக்கு திருப்பி குடுத்துருவாங்க. அடுத்தது ஃப்ராட் பிரிவென்ஷன். யாராவது உங்கள ஏமாத்திட்டாங்கன்னா, அதுக்கு. அதே மாதிரி நான் ஃபுல்ஃபில்மென்ட் ஆஃப் ப்ராமிசஸ். ஒருத்தர் வந்து உங்களுக்கு ஒரு 1 இயர்ல 1,00,000 ரூபீஸ் நான் திருப்பி குடுத்துடுறேன்னு உங்கள்ட்ட கடன் வாங்கினவர் ஒருத்தர் சொல்லியிருக்காரு. ஆனா அவர் வந்து ப்ராமிஸ் பண்ண மாதிரி குடுத்துட்டாருன்னா உங்களுக்கே 1,00,000 குடுத்துருவாரு. ப்ராமிஸ் பண்ணத குடுக்கல அப்படின்னா, அப்ப நீங்க இன்சூரன்ஸ் போட்டிருந்தீங்க அப்படின்னா, அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி உங்களுக்கு குடுத்துரும். சோ அந்த மாதிரி சர்வீஸ் நெக்லிஜென்ஸ்ல அதாவது ஏதாவது இப்போ ஒரு கார் கம்பெனிய எடுத்துக்கோங்க. கரெக்ட்டா கார் வாஷ் பண்ணி தரல பண்ணி தராம இவங்க விட்டுட்டாங்கன்னா, எனக்கு இந்த இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து அதுக்கான அமௌண்ட்ட பே பண்ணிரணும் அப்படின்னு. இது வந்து நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள்காண்டி கார் இன்சூரன்ஸ்ன்னு சொல்றேன். இப்ப சர்வீஸ் கம்பெனிஸ்னா நீங்க பெரிய பெரிய ஐடி செக்டார், ஐடி ப்ராஜெக்ட்ஸ் பண்ற கம்பெனிஸ், குரோர்ஸ் கணக்குல ப்ராஜெக்ட் பண்ற கம்பெனிஸ், அதுல வந்து இந்த மாதிரி இன்சூரன்ஸ் போட்டிருப்பாங்க. ஜெனரல் இன்சூரன்ஸ்க்கு பொதுவா ரெனியூவல் பீரியட் பாத்தீங்கன்னா 1 வருஷமா இருக்கும். ஒவ்வொரு வருஷத்துக்கு ஒரு தடவை நீங்க அத ரெனியூவல் பண்ணணும். சோ இந்த வீடியோல நம்ம வந்து டைப்ஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் தான் மெயினா கவர் பண்ணோம். அடுத்த டாபிக்க அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.